விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மனோகரன். பட்டுமுடியார் குப்பம் வில்லேஜ், ஸ்ரீபெரும்புதூர் தாலுகா, காஞ்சிபுரம் மாவட்டம். நான் வந்து ஒரு 6 ஏக்கர் அளவில் நெல் சாகுபடி பண்ணுறேன். அது மொத்தம் என்னுடைய சொந்த நிலம் தான். முதல்ல வந்து நெல் சாகுபடிக்கு நான் போன போகத்தில் 1638 ரகம் சாகுபடி பண்ணேன். இப்போ வந்து 10க்கு 10 என்ற MTU 10க்கு 10 என்ற ரகம், இது வந்து ஆந்திரா ரகம், இதை சாகுபடி பண்ணியிருக்கோம். காரணம் என்னன்னா, இப்போ வந்து இது கொஞ்சம் நல்ல மகசூல் கொடுக்கும். இன்னொன்று, மாற்று பயிராக பண்ணணும், ஒரே ரகத்தை பண்ணக்கூடாதுன்றதுக்காக மாற்று பயிராக இப்போ இந்த ரகத்தை பண்ணியிருக்கிறேன். இதுக்கு வந்து நான் வந்து 2 போகத்துக்கு, அதாவது 1638 நடுறதுக்கு முன்னாடி காலியாக இருக்கிற அந்த போகத்தில் வந்து தகப்பூண்டு விதைச்சி மடித்து ஓட்டி அதை சாகுபடி பண்ணேன். இப்போ வந்து இந்த போகத்துக்கு அந்த இன்டர்வெயினிங் பீரியட் வந்து ரொம்ப குறைவாக இருக்குதுன்றதுனால நான் அந்த இது போட முடியாது. நான் நெல் மட்டும் நேரடியாக ஊது சாகுபடி பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ நெல் நாற்று விட்டு, என்னுடைய சொந்த நிலத்திலேயே நாற்று விட்டு நான் அதை எடுத்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்கிறேன். கை நடவு தான் பண்ணியிருக்கிறேன். நம்ம உள்ளூர் ஆட்கள் வந்து பற்றாக்குறையினால வெளியூர் ஆட்கள் வச்சுருக்கேன். நடவு நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து அடி உரமாக நான் 2 மூட்டை காம்ப்ளெக்ஸ் போட்டு நடவு நட்டேன். ஒரு 5-6 நாள் கழிச்சு மேல் உரமாக 25 கிலோ தழைச்சத்து வந்து விதைச்சி இருக்கிறேன். இது யூரியா போட்டிருக்கிறேன். இப்போ இன்னொரு 10 நாள் கழிச்சு 15வது நாளில் குருணை மருந்தும் இன்னொரு 1/2 மூட்டை யூரியாவும் கலந்து நான் மேலே தூவி விடுவேன், முதல் மேல் உரமாக. அதுக்கப்புறமா 2வது மேல் உரமாக பொட்டாஷ் கொஞ்சம் யூரியா கலந்து விடுவேன். அது வந்து 35 நாளுக்கு பிறகு செய்வேன். இதே வந்து அறுவடைக்கு முன்னாடி, அதாவது கதிர் பருவம் வந்து கதிர் வெளியே வரும்போது சல்ஃபேட், அமோனியம் சல்ஃபேட்டுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு 25 கிலோ தூவி விட்டோம்னா கதிர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக வெளியே வந்துடும். அப்படி வரும்போது நல்லபடியாக வந்துடும். எதுவும் வந்து எந்த குருணையும் வந்து கீழே நிற்காது. அதுக்காக தான் வந்து சல்ஃபேட்டு கொடுக்கறது, அந்த உரத்தை கொடுக்கறது. இதுக்கிடையில என்ன பூச்சி தாக்குதல் நிறைய இருக்குது. இப்போ வந்து முதல்ல களை பராமரிப்புனா நாங்கள் ஆள் வச்சு மேனுவலாக களை எடுக்கணும்னு சொன்னால் கூலி அதிகமாகுது. அது வந்து ஆர்கானிக்காக பண்ணுறவங்க அதை செய்யலாம். நான் ஆர்கானிக்கும் இன்ஆர்கானிக்கும் 2 கலந்து பண்ணுறேன்றதுனால நான் வந்து களைக்கொல்லி பயன்படுத்தினேன். இன்னும் அந்த களைக்கொல்லி பயன்படுத்தினா ஒரு களையும் இப்போதைக்கு இல்லை. நிலம் வந்து சுத்தமாக இருக்குது, வயல் வந்து அவ்வளோ சுத்தமாக இருக்குது. இது எனக்கு சந்தோஷம்தான். சொல்லுவாங்க களைக்கொல்லியை பயன்படுத்தினா விஷம் அதிகமாச்சு, 3 மாதம் 4 மாதம் நிலத்தையே தங்கியிருக்கும், அந்த விஷம் வந்து நெல்லில் வருமே, அது மற்றவங்கள பாதிக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. நாடு முழுக்க இப்போ களைக்கொல்லியை தான் பயன்படுத்துகிறாங்க. சில விவசாயிகள், ஆர்கானிக் விவசாயிகள் கூட களைக்கொல்லியை பயன்படுத்துகிறாங்க மறைமுகமாக. அதனால் வந்து எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. இந்த களைக்கொல்லின்றது வந்து ஒரு வளர்ச்சி ஊக்கி. அது வந்து குறைவாக பயன்படுத்தோம்னா செடி நல்லா வரும். அதிகமாக பயன்படுத்தும் போது தான் களையை வந்து அது அழிக்குது. அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து நிலம் தயாரிப்பில் வந்து உழுகணும், நல்லா உழுகணும். அப்புறம் வரப்பு அண்டை வெட்டுறது வந்து இந்த முறை வந்து நான் எந்திர அண்டை வெட்டுதல் தான் பண்ணேன், எந்திரம் மூலமாக. அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. எங்களுக்கு வேலையும் குறைவாக இருந்து, வேலை பொழுது குறைவாக இருந்ததாக கூட காசும் குறைவாக தான் செலவாச்சு. அது வந்து ஒரு சிறப்பான முறை தான். இன்னொன்னா, அதில் வந்து முழுமையாக அது கட் பண்ண மாட்டேங்குது. அந்த கட் பண்ணுறதை வந்து அவங்க கொஞ்சம் மாடிஃபை பண்ணி செஞ்சாங்கனாலோ, இல்லை எங்களை போல விவசாயிகள் இந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்கிற விவசாயிகளோட கருத்தை கேட்டு அந்த விஞ்ஞானிகள் மாற்று வேலை செஞ்சாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அறுவடை வந்து கதிர் வர்றது வந்து ஒரு 60-65 நாளில் வந்துடும். இது நாற்று விட்டதுலேருந்து நான் இப்போ நட்டது வந்து 30 நாளில் நடவு செஞ்சேன். அதிலேருந்து 60 நாளில் வந்து அது முழுமையாக கதிர் வந்து முடிஞ்சிடும். கதிர் வர்ற ஸ்டேஜில் வந்து கதிர்நாவாய் பூச்சி, சாறு உறிஞ்சும் பூச்சி 2ம் பாதிக்கும். அந்த பால் உறிஞ்சும் பூச்சி வந்ததுன்னு சொன்னால் மொத்த நெல்லுங்களும் வந்து பதற ஆகிடும். ஆகையினால அப்போ வந்து கதிர்நாவாய் பூச்சிக்கும் அந்த பால் உறிஞ்சும் பூச்சிக்கும் வந்து நாங்கள் ரசாயன உரம் பயன்படுத்துவோம். அதை வந்து இயற்கை உரமாக இது பயன்படுத்தின்னு இருந்தோம், வசம்பு தூள். இப்போ வந்து அது வசம்பு பொடி வந்து கிடைக்கிறது இல்லை. அதுவும் இல்லாமல் அது வந்து ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு வாங்குறதுனால அது சிரமம் அதிகமாக இருக்குதுன்றதுனால நாங்கள் ரசாயனத்தை பயன்படுத்திக்கிறோம். இதில் வந்து அந்த பருவத்தில் வந்து அதை படிச்சிட்டோம்னா கருப்பு நெல் வராது, எடை கூடுதலாக இருக்கும். அந்த
மகசூல் வந்து குயிக்காக நல்லா இருக்கும். நெல் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும், வியாபாரத்துக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். இதை வந்து நாங்கள் அறுவடை பண்ணிட்டு அது வந்து ஒரு 110 நாள்ல அறுவடைக்கு தயாராகிடும். அதாவது அதோட முழு வயசு நாற்று விட்டதுலேருந்து பார்க்க போனால் 120வது நாள் நெல் அறுவடைக்கு வந்துடும். அந்த 120வது நாளில் நெல் அறுவடை பண்ணி வியாபாரிக்கும் கொடுப்போம். கொஞ்ச நாளாக வந்து வியாபாரிக்கு கொடுத்துருவோம். இப்போ வந்து நேரடி கொள்முதல் மையம் வந்து இருக்கிறதுனால நாங்கள் நேரடி கொள்முதல் மையத்தில் கொடுக்குறோம். அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல லாபகரமான மார்க்கெட்டிங்காக தான் இருக்குது. காரணம் என்னன்னா, வியாபாரி வந்து 80 கிலோ கொண்ட மூட்டையை வந்து 1400 ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க. ஆனால் நாங்கள் வந்து நேரடி கொள்முதல் மையம் அரசாங்கத்துக்கு கொடுக்கும்போது 1980 ரூபா வருது அந்த 80 கிலோ நெல். இது நல்ல லாபகரமானது. எங்களுக்கு வந்து மகசூல்னு பார்க்க போனால் நான் போன போக அந்த 16-38 நெல் வந்து 37 மூட்டை எனக்கு அறுவடை வந்து இது மகசூல் கிடைச்சிது. அது வந்து 80 கிலோ மூட்டை. 40 கிலோ மூட்டைன்னா அது 100 வரும், ஒரு 74 மூட்டைக்கு வரும் அது. அந்த மாதிரி இருக்கும்போது இது நல்ல லாபம் தான். இந்த நெல் விவசாயம் வந்து அரசாங்கத்துக்கு கொடுக்கும்போது நல்ல லாபம், தனியாருக்கு கொடுக்கும்போது வந்து லாபம் இருக்காது. அப்போதான் வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்படணும். ஆனால் நேரடி கொள்முதல் மையம் வந்து 2 பிரிவாக வச்சிருக்கிறாங்க. ஒன்று வந்து மாநில நெல் கொள்முதல் மையம், அதாவது TNCSC, அது வந்து தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன்ல அது வாங்குறாங்க. இன்னொன்று வந்து TNPRPF, அது வந்து தமிழ்நாடு ரைஸ் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் பேடி ப்ரொக்யூர்மெண்ட் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று மத்திய அரசு அதை வந்து தனியாருக்கு லீஸுக்கு விட்டு அவங்க மூலமாக அவங்க கொள்முதல் பண்ணுறாங்க. TNCSC வந்து அவங்க நெல் கொள்முதல் பண்ண ஒரு வாரத்துலேருந்து 15 நாள், அதிகபட்சமாக 15 நாளுக்குள்ள அவங்க காசு கொடுத்துட்றாங்க. இந்த TNPRPFல வந்து நாங்கள் நெல் போட்டு 2 மாதம் ஆகுது. 2 மாசமா இன்னும் நெல் எங்களுக்கு காசு கொடுக்கல. இது வந்து எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலையும் வருத்தத்தையும் கொடுக்குது. அதாவது விவசாயிகள் வந்து அரசாங்கத்துக்கிட்ட தான் கடன் வாங்குவாங்க. ஆனால் இந்த இது பார்த்தா, இந்த மெத்தடு பார்த்தா அரசாங்கத்துக்கு விவசாயிகள் கடன் கொடுக்கறதா ஆயிடுச்சு. எப்படி விவசாயி போய் அரசாங்கத்துக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு விவசாயி வந்து ஒரு மிச்சக்காரனா இருக்க முடியும்? அவங்களே வந்து வெளியில வாங்குறாங்க, கடன் வாங்குறாங்க, நகை அடகு வைக்கிறாங்க. ஏன்னா நகை அடகு வைக்கிறதுனா அதுக்குன்னு விவசாயம் பண்றதுக்குன்னு இல்லை, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா ஒரு தாலி சரடை அது இதுன்னு போட்டுன்னு இருப்பாங்க. அதையெல்லாம் அடகு வச்சு அதை வாங்கி சாகுபடி செஞ்சு இவங்களுக்கு கொடுத்தா இவங்க 2 மாச காலமா காசு கொடுக்காம ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. இந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல நாற்று விட்டா 30 நாளுக்குள்ள நடணும் அப்படின்னும் போது இவங்க 2 மாச காலமா காசு கொடுக்காம வச்சுன்னு இருக்கிறாங்கன்னு சொன்னா எங்களுக்கு லாபமா கூட இருக்கட்டும், இருந்தாலும் அதை வந்து கடனா எடுத்து போய் வச்சுக்கின்னு எங்களை கஷ்டப்படுத்துறாங்களே. இதை வந்து இந்த அரசாங்கம் வந்து உடனடியா இதை சரி பண்ணினா விவசாயிகளுக்கு ரொம்ப பேர் உதவியா இருக்குன்றது என்னோட கருத்து. இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இதே இந்த அரசாங்கத்துல வந்து வேலை பார்க்குறாங்க அரசு ஊழியர்கள் வந்து 1 மாச சம்பளத்தை நிறுத்திட்டு 2ஆம் மாசம் வாங்கிக்கோன்னு சொன்னா ஒத்துக்குவாங்களா? அவங்களுக்கு போனஸ்ல கொஞ்சம் குறைஞ்சா கூட நான் ஸ்ட்ரைக் பண்றேன்னு சொல்லிட்டு மொத்த பேரும் வேலையை நிறுத்திடுறாங்க. அப்பவும் பாதிக்கப்படுறது விவசாயி தான். அதே தாலுகா ஆஃபீஸ்ல சம்பளம் கொடுக்கல, எங்களுக்கு இதை கொடுக்கல அதை கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரைக் பண்ணிடுறாங்க. எங்களுடைய பட்டா டிரான்ஸ்ஃபர் அந்தந்த வேலை எல்லாம் முழுமையா நின்று போகுது. இப்படிலாம் அரசு ஊழியர்கள் பண்ணும்போது ஏன் இந்த விவசாயிகளை இப்படி படுத்துறாங்கன்றது தான் என்னோட கேள்வி. இவங்க இந்த அரசாங்கம் வந்து விவசாயிகளுக்கு ஒரு உதவி பண்ணினா இதை உடனடியா அந்த காசை வந்து அவங்கவுங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டு அதை செஞ்சா ரொம்ப பேர் உதவியா இருக்குன்றது என்னுடைய வேண்டுகோள். நன்றி.